ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். நம்ம கையை நழுவி எவ்வளவு பெரிய உறவும் எவ்வளவு பெரிய உறவை நண்பனாக இருக்கலாம், காதலியாக இருக்கலாம், அம்மா அப்பாவோ பெற்றோர்களோ பிரிந்து சென்ற யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். அப்படி இருக்கக்கூடிய உறவு நம்ம கையை விட்டு போயிருச்சு, என்ன பிரச்சனைனே தெரில, விதியால் அந்த உறவு பிரிஞ்சிருக்கு அப்படின்னாலும் நம்மளிடம் இருக்கும் பணமும் சொத்தும் நமக்கு தெரியாமலே யாரோ நம்மிடம் பறித்து கொண்டாலும் நம்ம கையை விட்டு நழுவி அது சென்று இருந்தாலும் பிஸ்னஸில் எவ்வளோ பெரிய லாஸ் ஆயிருந்தாலுமே அது அனைத்துமே நம்ம திரும்பி பெறுவதற்கு நம்ம கை நழுவி விட்ட பணமும் உறவும் நமக்கு மீண்டும் நம்ம தக்க வச்சுக்கிறதுக்கு நீ இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் பண்ணணுமா. முக்கியமா வெந்தயத்தை வைத்து நம்ம இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணணும் அப்படின்னா நம்ம விட்டது அனைத்தையுமே நம்ம பிடித்துக்கலாமா. வெந்தயத்தை வைத்து நீ பரிகாரத்தை பண்ணும் பொழுது அனைத்தையுமே அது இறுக்கி பிடிச்சுக்கணுமாங்க. அதாவது வெந்தயத்தை நம்ம தண்ணியில ஊற போட்டோம் அப்படின்னா அது ஈரமாக உருகி அது ஈரப்பதமா இறுகிக்கிடுமா. அந்த மாதிரி நீ வெந்தயத்தை வச்சு இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணுனா, அதாவது பெயர் சொல்லக்கூடாது என்று கூறப்படுகின்ற வசம்பை வச்சு நம்ம பரிகாரத்தை பண்ணணும்னா அது எப்படி வசியம் செய்யுதோ அதே மாதிரி இந்த வெந்தயம் நம்ம கை நழுவி சென்ற பணத்தை நம்ம கை ஈர்த்து கொடுத்துருமாங்க. நீங்கள் வெந்தயம் அது கூட இந்த 2 பொருட்களை வைத்து இதனை போன்று பூஜையை செஞ்சு அதுக்கப்புறமா உங்களோட பூஜை அறையிலையோ சமையல் அறையிலையோ உங்களுடைய பீரோவிலோ இந்த பொருளை இந்த ஒரு மூட்டையை மட்டும் இதை மூட்டை போல கட்டி நீங்கள் வைத்து பாருங்க. கண்டிப்பாக உங்கள் கை நழுவி சென்ற எல்லா வித பிரச்சனைகளுக்கும் எல்லா வித பணங்களுக்குமே ஒரு தீர்வானது கிடைக்கும். மறக்காம நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு பரிகாரத்தை காஞ்சி மகான் மகாபெரிவா தான் அவருடைய பக்தரிடம் அறிவுறுத்தியிருக்கிறார். எனவே தவறாம நீங்களும் பண்ணி பாருங்க. உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை செய்து வர சொல்லுங்கள். முதல்ல ஒரு வெள்ளை நிற துணியோ பச்சை நிற துணியோ, அந்த துணியானது பழைய துணியாக இருந்தால் மிகவும் நல்லது, இல்லையென்றால் புது துணி இருந்தால் மிக மிக நல்லது. உங்களிடம் என்ன துணி இருக்கோ அந்த ஒரு துணியை நீங்கள் எடுத்துக்கோங்க. இந்த 2 கலரில் ஒரு துணியை எடுத்து உங்களோட வீட்டு பூஜையில் வச்சிருங்க. இதற்கு முன்பாக நீங்கள் சுத்தபத்தமாக குளித்து இருக்க வேண்டும். எந்த ஒரு அசைவமும் சேர்க்காமல் அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை பண்ணணும். இதை நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையிலையோ அல்லது மாலை நேரத்தில் விளக்கேற்றும் போதோ நீங்கள் பண்ணலாம். அது உங்களுடைய விருப்பம். அப்படி பண்ணும் பொழுது வெள்ளை நிறமோ அல்லது பச்சை நிறமோ அந்த துணியில சிறிதளவு பச்சரிசியை போட்டுக்கிட்டு அதுக்கப்புறமா வெந்தயத்தை கைப்பிடி அளவு நீங்கள் எடுத்து போட்டுக்கோங்க. பச்சரிசியும் வெந்தயமும் சேர்ந்துச்சுன்னா நம்ம கை நழுவி சென்ற எல்லா விஷயமுமே நமக்கு திருப்பி நமக்கே சேர்ந்துருவாங்க, வேறு ஏதாவது ஒரு வழியின் மூலம். அதுக்கப்புறமா ஒரு பச்சை கருப்பத்தையும் நீங்கள் வாசனைக்காண்டி வச்சிருங்க. இப்படி இந்த 3ஐயும் வச்சு அதை மூட்டை போல கட்டி உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கோ, கை நழுவி சென்ற பணமோ உறவோ அது திரும்ப வரணும், உங்களிடம் இருந்து போனது உங்களுக்கு திரும்ப கிடைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வேண்டிட்டு அதுக்கப்புறமா இதை உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் வச்சிடணும். இதை 21 நாட்களுக்கு ஒரு முறை இதை நீங்கள் மாற்றிட்டு வரணும். வெள்ளி செவ்வாய்க்கிழமை சாம்பிராணி புகையை நீங்கள் போட்டுவாங்க. கை நழுவி சென்ற பணமும் உறவும் உங்களுக்கு கிடைக்கும். மறக்காமல் இந்த செயலை செய்து பாருங்கள். அதுக்கு முன்பாக நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள்.